என் தங்கப்பிள்ளையே, உன் வராகி அம்மா என்னை இந்த கோலத்தில் காண்பது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாத ஒரு வரம். நல்ல நேரத்தில் உனக்கு இந்த கோலத்தில் நான் காட்சி கொடுத்திருக்கிறேன் என்றால், இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னை கண்டு உனக்கான வெற்றியினை கொடுப்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு கோலத்தை உன் முன்னால் எடுக்க வேண்டியது இந்த தாயானவள் எனக்கு ஏற்பட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவை இத்தனை தலைகளோடு நீ காணும் பொழுது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் அடுத்தது நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றிய தெளிவான ஒரு எண்ணங்கள் பிறந்துவிடும். தெய்வம் உனக்கு சரியான நேரத்தில் இது போன்ற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ துடிக்கின்ற இந்த நேரம், நான் உன்னோடு பயணித்து கொண்டிருப்பது உனக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை என் குழந்தைக்கு நிச்சயமாக கவலை என்ற ஒன்று இல்லை. மீண்டும் மீண்டும் உனக்கு அதைத்தான் சொல்வதற்கு நான் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை உன் வசமாக நான் மாற்றி தந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களிலும் இருந்து என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும். சந்தோஷம் என்பது மற்றவர்களுக்கானது என்று எண்ணுவதை விட்டுவிட்டு உனக்கும் அது கிடைக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மன நிறைவான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். இது நாள் வரையிலும் நீ ஒவ்வொரு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் உனக்கு வேதனை என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா? இந்த வேதனைகள் எதுவுமே உனக்கானது அல்ல என்பதனை புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன்னை இனி காயப்படுத்தாது என்பதனை தெரிந்து கொண்டு எதிர்வருகின்ற நல்லதை எல்லாம் நீ சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். சந்தர்ப்பங்கள் உன்னை நல்ல நிலைக்கு மாற்றும். இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனையையும் உனக்கு கொடுக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும். நிச்சயமாக எல்லாமும் உன் வசமாக மாறிவிடும். என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கின்ற சில விஷயங்கள் உனக்கே சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றது. நீ நல்லதை செய்ய போக அது உனக்கு எதிராக திரும்பி விடுகின்றது. சில நேரங்களில் சிலர் உனக்கு நல்லதை தருவார்கள் என்று நினைக்கும் பொழுது அவர்களால் உனக்கு அதிகப்படியான காயங்கள் கிடைத்து விடுகின்றது. இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு நீ வாழும் பொழுது உனக்கு நல்லதும் கெட்டதும் இரண்டுமே மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் உனக்கு அதிகமாகும் பொழுது சில சந்தர்ப்பங்கள் உனக்கு காயங்களை கொடுக்கும். சில சந்தர்ப்பங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் எதிர்பார்க்கவும் முடியாது, அதிகமாக எதிர்பார்க்கவும் செய்ய வேண்டும் என்பது போன்று உன் எண்ணம் மாறி மாறி அலைவாய்ந்து கொண்டிருக்கும். இதுதான் தவறு என்று உன் வராகி எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன விஷயங்களை நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து பெரிய அளவில் நீ உன் வேதனைகளை தூக்கி சுமக்காமல் நமக்கு நல்லது நடக்கும், நாம் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்போம் என்று நீ எண்ணினால் போதும். இனி எந்நாளும் உனக்கு மன நிம்மதிதான். இனி எந்நாளும் உனக்கு சந்தோஷம்தான். உன்னோடு இருப்பவள் வராகி நான் என்பதனால் அவ்வளவு எளிதில் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். அவ்வளவு எளிதில் உன்னை இந்த வாழ்க்கையில் இனிமேல் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். இது நாள் வரையிலும் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எல்லோரையுமே நான் உன் வாழ்க்கையில் இருந்து ஏற்கனவே ஒதுக்கி வைத்து விட்டேன்.
இதற்கு மேல் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு சந்தேகமோ ஒரு தேவையில்லாத சிந்தனையோ உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு நான் நல்லபடியாக மீட்டு கொடுப்பேன் என்பதும் உனக்கு தெளிவில் வந்துவிடும். என் பிள்ளையை, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன், உன்னோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அம்மாவின் அன்பு எந்த அளவிற்கு உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் உன்னை வாழ வைப்பேன். இது நான் எடுத்த சபதம் அல்லவா? அம்மா உனக்கு செய்து கொடுத்த சத்தியம் அல்லவா? அதனால் என் பிள்ளை, என்னை காணும் பொழுதெல்லாம் நீ என்னை தவிர்த்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் பொழுது நீ அதிலிருந்து ஒரு நாளும் பின் வாங்கி விடாதே. நான் உன்னை வழிநடத்துபவள். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் எதையும் பார்க்காமல் ஓடி வந்து உதவி செய்பவள். நீ தவறு செய்தாலும் என் பிள்ளை, உன்னை நான் தண்டிக்காமல் உன் வாழ்க்கையில் வருகின்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை நல்ல நிலைப்படுத்தி உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து தந்து கொண்டிருக்கின்றேன். நல்ல நிலை என்பது உனக்கு ஒரு முறை வாய்த்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு எல்லாமும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும். என் குழந்தையை, உன்னோடு நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்த எத்தனையோ தீய சக்திகளை எல்லாம் நான் விரட்டி அடித்திருக்கின்றேன். இவையெல்லாம் உனக்கு கொடுக்க நினைத்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த பிரச்சனைகள் உனக்கு நிரந்தரமானது என்று நீ அந்த நேரத்தில் நினைத்த பொழுது இவையெல்லாம் ஒன்றுமல்ல, உன் வாழ்க்கைக்கு நிலையானது அல்ல என்று சொல்லி அதை உன் வாழ்க்கையிலிருந்து ஓட ஓட நான் விரட்டி அடித்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு முழுமையான தீர்வை நான் கொடுத்திருந்தேன். இப்பொழுது வந்திருக்கின்ற பிரச்சனைகளையும் நீ பெரிதாக எண்ணி விடாமல் இதிலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ முழு மனதார நம்பி இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டால் போதும். எல்லாவற்றிற்குமான விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் வராகி செய்த நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும். வராகியினுடைய அன்பை என் பிள்ளை சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் கிடைத்து விடாத ஒரு விஷயம் அல்லவா? எத்தனை சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அதிலிருந்து தெய்வத்தை வணங்கும் பொழுது அந்த நிலை உனக்கு நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு அதற்கான வெற்றி கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையை, இந்த நேரத்திலாவது நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க துணிந்துவிடு. நான் இருக்கும் பொழுது யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்துவிட முடியாது. நான் இருக்கும் பொழுது யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது. நல்ல நேரத்தில் நல்ல சூழ்நிலையில் இந்த அம்மாவின் அன்பினை பெறுவதற்கு நீ தயாராகி விட்டாய் என்றால் நான் இனியும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை தந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களையும் மறந்துவிடு. நீ கடந்து வந்த அத்தனை சூழ்நிலைகளையும் மறந்துவிடு. இனி உனக்கான நன்மைகள், உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உன்வசமாக மாறப்போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்னவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் தவறிவிட மாட்டேன். உனக்கு செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுத்து விட்ட பிறகுதான் நான் இங்கிருந்து செல்வேன். என் பிள்ளையே, நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் இரு. நான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லாமல் உன்னை தத்தளிக்க விட்டு விட மாட்டேன்.
என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்த அவ்வளவு நல்ல விஷயங்களையும் இனிமேல் நீ தேடி எடுத்து பார். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.